உங்களுடைய +2 அப்புறம் after completing your +2 you are all entering into a professional life. Next 5 years professional life. So far 12th life. Now professional life. Yes, correct sir. Now professional life, next 5 years. பேரண்ட்ஸ் கூட உள்ள வரதுன்னா வரலாம், வந்து உட்கார சொல்ல ஒரு 5 minutes வர எல்லா பேரண்ட்ஸையும் வர சொல்லுப்பா ஐயா, எல்லா பேரண்ட்ஸும் வரலாம். சுவாமிநாதன் இந்த ஏசி போட்டோம். ப்ரீகேஜியில் நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்க பேரண்ட்ஸ் வரலையா, அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் 5 years ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இது ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப். இது ஏதோ 12th முடிச்சிட்டோம், இதுக்கு மேல காலேஜ் லைஃப். ஓபன் பண்ணு, வாங்க சார், வாங்க வாங்க. மேல லிஃப்ட்ல கூட்டு வந்து உட்காருங்க மேடம். உட்காருங்க சார். So we have completed our school life. Now we are entering into our professional life, not college life. Majority of our accounts, commerce friends think school life over, very strict. Hereafter, jolly birds. We are going to enjoy. They are in the jolly mood. Many of them, they have gone outstation, enjoying their life. பாட்டி வீடு, சித்தப்பா வீடு, ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட மச்சினி வீடு, அப்படியே அதுல ஊட்டி கொடைக்கானல் அப்படியே ஜாலியா இருக்காங்க. அப்புறம் திரும்பி வந்த உடனே மறுபடியும் ஜூலைல காலேஜ் லைஃப், 3 years ஜாலி. After 3 years, the next entire life காலி. அவங்க காலி. Fact. காலின்றது அரபிக் வேர்டு, தமிழ் வார்த்தையே இல்லை. காலி அரபிக் வேர்டு. ஆமா, எனக்கு மொய்தீன் பாய்னு சொன்னார். எங்க சொன்னார்னா துபாயில சொன்னார். ரைட், அப்புறம் சொல்றேன். அப்போ நீங்க பாருங்க, ஸ்கூல் லைஃப் ஓவர், you are entering into professional life. Next 5 years, after completing your, even though school life, yes, strict, this professional life both blended with little bit amount of strictness, at the same time giving room for little relaxation and more serious about our studies. Next 5 years, the next 5 years, if you take it really seriously,
by yourself, not force from teachers or parents. நீங்களே இந்த 5 வருஷம் கடுமையாக உழைத்தீர்கள் என்றால் நம்முடைய அடுத்த 70 வருஷம் ஜாலியா இருக்கும். அவங்க 3 வருஷம் ஜாலி, அடுத்த 70 வருஷம் அவங்களுக்கு கிடையாது. அவெல்லாம் சும்மா ஒரு 40. ஏன்னா மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போவார்கள். காலி. நம்ம 5 வருஷம் அப்படி உழைச்சோம்னா அடுத்த 70 வருஷம் நம்ம ஜாலியா இருக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்ட். உங்களோடு சேர்ந்து உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய வர்க்கம், உங்களுடைய வம்சம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இது உலகத்தின் நியதி. இதுதான் உண்மை. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் நினைக்கிறாங்க. நீங்க ஒண்ணா பாருங்களேன், எல்லா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்த 5 வருஷம் லைஃப் அவனுக்கு. அதுக்கப்புறம் அவனுடைய இருக்கக்கூடிய இடமே தனி. ஆனா நம்ம இந்த அடுத்த 3 வருஷம் தான் என்ஜாய் பண்ணணும். அப்புறம் என்ஜாயே பண்ண முடியாதுடா. உண்மைதான் அவனுக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு நோ என்ஜாய்மெண்ட். வாழ்க்கை முழுவதும் நிம்மதி இருக்க போறதில்லை. ஏன்னா தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஆளுங்க பிகாம் முடிப்பார், முடிச்சு வந்த உடனே என்ன அவஸ்தைப்படுவார். ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டுவார். நீங்க 5 வருஷம் கழிச்சு நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க. உண்மை. ஏன்னா டிகிரிக்கு அவ்வளவுதான் மதிப்பு. ஏன்னா அது டிகிரி தான், அவ்வளவுதான். With this, with the prayers to God Almighty, today auspicious day, we will begin the classes. You are saluting, you are touching the feet of your Mata, Pita, Guru. உங்களுக்கு 12th வரைக்கும் சொல்லி கொடுத்த குரு. இதுக்கு மேல நாங்க குரு, அப்புறம் தெய்வம். With their blessings. அது ரொம்ப முக்கியம். With their blessings, we commence the class today. So 5 years professional life. Think like that. 7 o'clock நீங்க 6:30 வந்துட்டீங்க. That shows you have the grit. அந்த guts இருக்கு நமக்கு. அவ்வளவுதான். எப்படின்னா நம்ம முந்திக்கிட்டோம். இன்னும் 3 மாசம் கழிச்சுதான் அந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே என்ன பண்ணுவான், 6 மணிக்கு எழுவான். அவங்க அம்மா அவனை ரோட்ல கொண்டு போய் விடுவாங்க. ரோடுக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு தூரம், 100 மீட்டர். சும்மா கொண்டு போய் விட்டு பத்திரமா போயிட்டோம். பஸ்ல போறான், ஏசி பஸ்ல, எல்லோ கலர் ஏசி பஸ். பத்திரமா போயிட்டு வந்து, சரி மம்மி, போருக்காக புறப்பட போகிறான் உன் பையன். இன்ஜினியரிங் காலேஜ் 1 hour அங்க போயிட்டு வருவார். ஐயோ அப்பா செல்லம் சாப்பிடு.
அங்கேயும் நல்ல சாப்பாடு. ஆனா அந்த 4 வருஷம் அவன் படிக்கிற இன்ஜினியரிங் காலேஜ பொறுத்தது. நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்தாச்சு. அடுத்த 4 வருஷம் அவரு சரி, அப்புறம் பாத்துக்கலாம். அதை தேர்ஃபோர் இப்ப அவரும் கிளம்பாதான் போறாரு. அவர் ஏற்கனவே 2 வருஷமா ஓடின்னு இருக்கார். ஒரு நீட்டை நோக்கி, ஒரு ஐஐடியை நோக்கி. ஏசி ஓடின்னு இருக்காங்க. அவங்க சரியா படிக்கலன்னா அவங்க பேரண்ட்ஸ் பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறாங்களே கல்வி தந்தைகள், அவர்களுடைய வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாரு, நம்ம கரெக்டா சூஸ் பண்ணிருக்கோம். The 3 professional courses, the best courses recognized by the world. It is true. Therefore, with the prayers, we begin the classes, friends. One more information before beginning the class. Don't think I am speaking in Tamil sometimes, but major discussion will be in English. Even if you are not good in English, don't worry. We will make you all right. Slowly. You need not worry. I think that's all correct. ஏதோ சொல்ல வந்த மிஸ் ஆயிடுச்சு. Anyhow, friends, let us begin the classes from today. எவன் ஒருவன் 5 மணிக்கு எழுந்திருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான். இது உண்மை. From where you have taken these words, sir? 5 AM club book இருக்கு, படிங்க. 5 மணிக்கு யார் எழுந்திருக்கிறானோ, 4 மணிக்கு எழுந்தால் அறிஞன், 5 மணிக்கு ஞானி, 6 மணிக்கு ஓகே முனிவன், அதாவது சொல்றாங்க. 7 மணி எருமை, 8 எருமை மாடு, 9 தெரியாது. இதுதான் 5 மணிக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே 5 மணிக்கு எழுந்துட்டீங்க. நான் 4:30 மணிக்கு எழுந்துட்டேன். சரி, பிரம்ம முகூர்த்தம் டைம். Friends, we have the subject accounts. Accounts is one of the major subjects for you. You are going to maintain accounts in future. In accountancy, there are 2 types of accounting. One cash basis of accounting, another one is accrual basis of accounting. Before that, 2 types of bookkeeping. One single entry system of bookkeeping. Another one double entry system of bookkeeping. Single entry.
Another one, double entry. Nowadays, we follow double entry system of bookkeeping. Double entry system of bookkeeping was invented by Luca Pacioli, Italian. Luca Pacioli. Sir, what is double entry bookkeeping? Every debit equals to credit. That's all. That is double entry bookkeeping. At every stage, debit equals to credit. Let us take a normal example. Simple. Understand accounts in a simple manner. நண்பன் சேஷாத்ரி, கரெக்ட்? இருக்கார் சேஷாத்ரி, எல்லா இடத்திலும் இருக்கிறார், எங்கும் நிறைந்தவர். நண்பன் பெயர் சேஷாத்ரி. 9 மணிக்கு உங்களுக்கு வரப்போறவர் சேஷாத்ரி. பெருமாள். நண்பன் சேஷாத்ரி தப்பா நினைச்சுக்காருப்பா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றார் நுங்கம்பாக்கத்துல அப்படின்னு நினைக்கிறார். கொஞ்சம் தமிழ் அப்புறம் இங்கிலீஷ். He wants to start a business. He has 5,000 rupees. He goes to Coimbatore market. Small shop, road ஓரத்துல. நம்ம நாட்டில் தான் எங்க போனா கடை போட்டுக்கலாம். ஒரு கடை. Seshadri goes to Coimbatore market. He has 5,000 rupees. Early morning, 5 o'clock, he has 5,000 cash. He goes to Coimbatore market with this. This 5,000 is otherwise called capital. You all know that. You all know that. Right. He purchased vegetables and fruits for 2,000 rupees. He purchased. To keep these vegetables and fruits, he purchases a big basket. Petty. That's for 200 rupees. He brings it to Nungambakam, Valluvar Kottam. Major landmark. அதான் இருக்கும். No, he reached his shop by 9 o'clock. This is 5, this is 9 o'clock. அங்கிருந்து கொண்டு வந்துட்டார். நாளைக்கே வந்துட்டார். Now, கடை போடுறார். Can you tell me his position? 9 o'clock, what is the position of Seshadri? He is having 2,000 worth of goods. You are coming to point. And 200 worth of asset. Very good. Very good. Asset. Then he invested how much? 5,000 capital. What is this? This is bookkeeping, double entry bookkeeping. No. Why it is not tallying?
What is missing? Huh? How much is missing? What is the 2,800? Cash in hand. Correct. Cash. Correct. Seshadri, being an accounts person, oh, correct. Now, 10 o'clock. He hired a salesman. கடையில் வேலை போடுறாரு. நான் உனக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலை பண்ண சொல்றேன். He sells 2,000 vegetables worth of vegetables and fruits. அதுல 1,500 worth of vegetables and fruits he sells for 3,000. 1,500 3,000க்கு வித்துட்டார். Evening 5 o'clock. This is one activity. Second activity. கடை பையனுக்கு 200 ரூபா கொடுத்துட்டார். 200 rupees he paid. Then afternoon, he and his boy, they spent for lunch expenses 500. 5 o'clock. Now, how Seshadri will judge his business? Close பண்றாரு. கேஷ் கையில எவ்வளவு இருக்கும்? 2,000 இருக்குமா, அதிகமா இருக்குமா, குறைஞ்சிருக்குமா? எவ்வளோ அதிகமா இருக்கும்? 1,500 அதிகமா இருக்கும். அப்படியா? 800 அதிகமா இருக்குமா? 1,500 cost sold for 3,000. Sold for 3,000. Come on. எவ்வளோ கேஷ் இருக்கும்? How much cash Seshadri will be having at 5 o'clock? 2,800. 3,500. ஓஹோ, சரி சார், புரியல சார். சரி, ஃபர்ஸ்ட் கேஷ் எடுத்துக்கலாமா? 2,000. 3,000க்கு சேல் பண்ணாராமா? 3,000. அப்ப என்னாச்சுமா? 5,000 ஆச்சு. கரெக்டா? எவ்வளவு செலவு பண்ணிட்டாருமா? 700 செலவு பண்ணிட்டார். அப்ப எவ்வளவு இருக்குமா? 4,300 இருக்கு. இது கரெக்டா இல்லையா எனக்கே தெரியாது. We will see. Goods, fruits and vegetables கடையை மூட போறாரு. எவ்வளவு இருக்குமா? Why? 1,500 sold. 3,000 sold. இல்ல நான் சார் இருக்கிறதே 2,000. 3,000 sold பண்ணிட்டாரே சார். Which is correct? 2,000 minus 3,000 2,000 minus 1,500 because this is cost, this is cost, this is selling price. This is selling price. Therefore 500 worth of goods only he will have. Correct? Goods. The cash is stock. Correct.
ஸ்டாக். அப்போ இது பாருங்க கரெக்டா தான் போடணும். குட்ஸ் 500 ஸ்டாக் பிளஸ் அசெட் பேஸ்கெட் இருக்குமா இருக்காதா? இருக்கும். 200 இருக்கும். 5,000 capital 5,000. எடுத்தோமா இல்லையே? எஸ். $2,000 மிச்சமா இருக்குமா? கேஷ் இன் ஹேண்ட் 5,000. 5,000 minus Stop. 1,200, 1,800. கேஷ் எவ்வளவு இருக்குப்பா? 2,800. 2,000 மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓ சாரி கரெக்ட். 2,800. இல்லையா? therefore என்னமா 5,000 அப்புறம் 5,100 கரெக்டாமா? 5,100. அப்போ கூட டேலி ஆகலையே, வரலையே. Profit. How much profit? 1,500 profit. அப்போ profit எங்க போடுறது friends? Come on. Profit is added with capital. Oh, 1,500. Correct sir. 6,500 tally ஆகல. Come on. Expenses. How much? 700. What to do? Add. எங்க ஆட் பண்ணணும்? அசெட் சைடுல. ஓ இது அசெட் சைடே முடிவு பண்ணிட்டீங்க. கிரேட். நீங்க அப்ப கரெக்டா வரீங்க. இது அசெட்ஸ், இது லயபிலிட்டிஸ். அதான் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டபுள் என்ட்ரி. ஒன்னு டெபிட் ஒன்னு கிரெடிட். ஒன்னு டெபிட் ஒன்னு கிரெடிட்னா ஒன்னு அசெட் இன்னொன்னு லயபிலிட்டி. எது அசெட் டெபிட்டா லயபிலிட்டி டெபிட்டா? அசெட் டெபிட், லயபிலிட்டி கிரெடிட். ஓகே சரிமா? எக்ஸ்பென்சஸ் சொல்லுங்க. 700 என்ன எங்க எழுதணும்? அசெட் சைடுல. சந்தோஷமா? அப்போ எக்ஸ்பென்சஸ் அசெட்டா லயபிலிட்டியா? லயபிலிட்டில இருந்து லெஸ் பண்ணணுமா? எதுக்கு? வாட் ஃபார்? Come on. Anybody? You have done this in +1. Liability side la expenses minus பண்ணணுமா? See, all of you studied. It's open discussion. சும்மா என்னவோ நான் I am explaining, you are listening or take notes. No. இதுதான் நம்ம திங்க் பண்றோம். If at all நீங்க காலேஜ் போய் உட்காரும் போது ப்ரொஃபசர் அக்ருவர் அப்படி 2 மாசம் என்ன ஆக போகுது பாருங்க.
பர்சனல் எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டீங்க. உட்காருங்க சிஸ்டர். பர்சனல் எக்ஸ்பென்ஸ் இல்லையே. 200 rupees salary, 500 rupees food expenses, refreshment. சொல்லுங்கம்மா. ஓ, இதுல வரவே வராது. P&L அக்கவுண்ட்ல போகும். இதுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லைப்பா. ஏம்மா, அவரே பாவம் பழக்கடை வியாபாரி, அவருக்கு போய் P&L என்ன? P&L என்ன ஒண்ணு புரியல அவருக்கு. அவருக்கு புரியல. அவரு சிம்பிளா பாக்குறாரு. இப்படிப்பா, அவ்வளவுதான்ப்பா. எஸ். 500 200 வந்து நம்ம கொடுக்க வேண்டியது சார் liability. அப்ப liability நம்ம ஆல்ரெடி கொடுத்ததுனால liability கம்மி ஆயிடும். சோ அதுல லெஸ் பண்றோம். எங்க லெஸ் பண்றீங்க? liability சைடுல 6500 இருந்து 700 லெஸ் பண்றோம். இது என்னது? liability சார். என்னது? capital. கேபிட்டல். இது கேபிட்டல். உடல்பா கேபிட்டல் வந்து லெஸ் பண்ணணுமா? இல்லையா? எஸ். கேபிட்டல் இருந்து போய் எப்படி எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணுவோமா? prepaid expenses சார். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் இல்ல. இல்ல நண்பா. பெய்டு கொடுத்துட்ட. 2 பேரும் போய் பிரியாணி சாப்பிட்டாங்க. அவ்வளவுதான் பெய்டு. எஸ். where we stand ன்னு தெரிஞ்சதம்மா. long way to go. நம்முடைய இதுதான் +2 அண்டர்ஸ்டாண்டிங். long way to go. இப்போ பாருங்கம்மா, சிஸ்டர் சொன்னா போல நான் சொல்றேன். இல்லைன்னா நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்ல. இப்போ பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் சார். 5000 சார், 1500 ப்ராஃபிட் கிடைச்சது சார். 1500 ப்ராஃபிட். ப்ராஃபிட்ல 700 லெஸ் பண்ணிடலாமா? அப்ப எவ்வளவுதான் ப்ராஃபிட்? 800 தான் சார். அப்போ 800 ஆட் பண்ணலாமா? அப்போ 5800 கரெக்டா வருதா இல்லையா? அப்ப கரெக்டா போச்சு. 5800. கரெக்ட். ரொம்ப கிளிக் டக்குன்னு போட்டாரு சார். ப்ராஃபிட் வந்து சார், அதுல இருந்து செலவு பண்ணிட்டேன் சார். அப்போ 5000 சார் பிளஸ் ஒரு 800 சார், 5800 சார். இப்போ இங்க பாருங்க சார், கரெக்ட். This is what you have done in a different manner without understanding the basic. What you would have done, as sister was telling, open P&L. Seshadri will not do all these. Open P&L. Okay, 1500 profit, expenses 700, okay, 800. Oh, profit is carried to capital. Idukalla time illa. Simple. Yes. Ma, profit increases capital, expenses decreases, expenses or losses. Add net profit, less net loss. Therefore, profit is added with capital, expenses is decreased from capital. Yes or no? No drawings is coming, because that Seshadri spent money for his business. He has not taken on his own. Suppose Seshadri has taken 200 rupees from here to go for evening cinema. Talapada varudhu, போறாரு. அதுதான் drawings. Okay.
Understood? Very simple, friends. Very simple. So, this is what, friends? Anything happening in business can be judged by way of what? Debit and credit. Asset equal to, now you will be able to say, asset equal to what? Liability of capital. Capital. I will further expand here. Asset equal to liability. Sorry, capital. Okay. I understand. Again, friends, asset equal to, yes, two divisions. One is owner's liability, another one outsider's liability. Outsider's liability. Yes. What they say normally, no, assets equal to equities. Equities, ma. Assets equal to equities. Adan. Appo equities na capital. Capital is divided into two. நீங்க என்ன சொல்றீங்க? Assets equal to liabilities plus capital அப்படின்றோம். சரி, இந்த கேபிட்டல் யாருக்கு liability? பிசினஸ்க்கு liability. இந்த 5,000 இப்போ சேஷாத்ரி அண்ட் கோ, சேஷாத்ரி வேற, சேஷாத்ரி அண்ட் கோ வேற. சரி, அது எதுக்கு சார் இதெல்லாம்? சேஷாத்ரி ஓனர், கடை பேரு மூகாம்பிகை பழ வியாபார கடை, அவ்வளவுதான். மூகாம்பிகை பழ வியாபாரம், அதான் கடை பேர், மூகாம்பிகை ஸ்டோர்ஸ். சேஷாத்ரி பணம் போட்டார் 5,000 ரூபாய். Now business, for business, this 5,000 put by Seshadri is asset or liability? Liability. Business has to give. Business has to give this money to whom? Seshadri. Therefore, for business it is liability. Liability. Suppose Seshadri has put only 3,000. 2,000 he borrowed from Mangilal Jain Purar, Coimbatore. வெளியில அரும்பாக்கம் ஜெயின் கடை திறந்து வச்சிருக்காரு. ஐயா சேட்டு லோன் கொடுப்பா, அதப்பா லோன் 2,000 ரூபாய். 2,000 loan. Now tell me, 5,000 asset equal to capital னு சொல்லுவீங்களா? பாத்தீங்களா? Yes. Asset equal to owner's liability is called capital. Outsider's liability is liability. அப்படி வரும், ரெண்டுமே liability தான். பட் டிவைட் பண்றோம் பாருங்க. சேம் கேபிட்டல் 5,000 தான் போட்டிருக்காரு பிசினஸ்ல. ஆனா அந்த 5,000 எப்படி போட்டாருமா? அவர் பாக்கெட்ல இருந்து 3,000, சேட்டு பாக்கெட்ல இருந்து 2,000. அப்ப ரெண்டுமே யாருக்கு liability? பிசினஸ்க்கு liability. Therefore, we say like this: assets equal to liabilities plus capital.
இல்ல, கிடையவே கிடையாது. அப்படி அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் தான். எப்படி போட்டாலும் அதுக்கு பேரு கேபிட்டல். தட் இஸ் வாட் வி சே ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்றோம். சாரி ஈக்விட்டிஸ், ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஓகே, அசெட்ஸ் ஈக்குவல் டு ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஓனர்ஸ் ஈக்விட்டினா ஓனர்ஸ் ஸ்டேக். அதனாலதான் பெரிய கம்பெனில அந்த கேபிட்டல் என்ன சொல்றாங்க, ஈக்விட்டின்றாங்க. ரிலையன்ஸுக்கு 100 கோடி, 100 கோடி இல்ல 10,000 கோடி சொத்து. இந்த பக்கம் என்ன சொல்லுவோம், 10,000 கோடி ஷேர் கேபிட்டல். என்ன ஷேர் கேபிட்டல்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்ல ரொம்ப சிம்பிள். இது அப்படியே நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு போலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம். I think now you have understood. இதுல ஒரு சின்ன டெவலப்மெண்ட், கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுமா? ஓகேவா? 5,000 இங்க எவ்வளவு வரும்? 800. ஓகே, now 500 ஸ்டாக் இருக்கு இல்லையா? 500. this 500 ஸ்டாக் நைட்டு 8 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வராரு. அடே சேஷாத்ரி, நாளைக்கு சமையல் பண்ணணும்டா, ஆர்டர் வந்திருக்குடா, குடுறா 500. என்ன வேலைன்னாலும் கொடுக்குறேன். சேஷாத்ரி sold this 500 worth of fruits and vegetables for 7,000 rupees. But neighbor சொல்றாரு, பணம் இப்ப கிடையாது, 2 நாள் கழிச்சு தான் கொடுப்பேன். பக்கத்து வீட்டுக்காரன் தானே, சரி கொடு, சொல். இப்ப சொல்லுங்கம்மா, 5,100 cash becomes what? Becomes what? சொல்லுமா. 1000 cash மா, 5,100 becomes what? 5,100 தான். ஒன்னும் ஆகல. 500 மைனஸ் எவ்வளோ? அப்ப எவ்வளோ? 0. ஒண்ணுமே இல்லை. அப்புறம் பாஸ்கெட் அப்படியே இருக்கு. அப்புறம் 7,000 யாரு? டெட்டார்ஸ். பாத்தீங்களா? குட். டெட்டார்ஸ் மாறுறாரு. இல்லையே இந்த பக்கம் 6,500. இப்போ 6,500 என்னதுமா? ப்ராஃபிட். எங்க ஆட் பண்ணும்? கேபிட்டல். தெரியுதா? எஸ் ஆர் நோ? கம் ஆன் மா. எஸ். Therefore, profit is added with capital. This is debtor. ஒன்னு கேஷா வரும். அப்போ கேஷா வந்தா கேஷ்ல இன்க்ரீஸ், இல்லன்னா டெட்டார்ஸ் இன்க்ரீஸ். இந்த பக்கம் அப்போ at every stage asset equal to liability. பாருங்க, இப்படி கை வச்சுக்கலாம். 5,000 சார். அதுக்கப்புறம் கேஷ் குறைஞ்சது சார். இது 5,000 அப்படியே இருக்கு சார். அதுக்கப்புறமா ஸ்டாக் குறைஞ்சது சார். அப்புறம் கேஷ் அதிகமாச்சு சார். இங்க ப்ராஃபிட் அதிகமாச்சு சார். இப்படிதானே முடிஞ்ச போச்சு. நம்ம அக்கௌண்ட்ஸே. அப்போ சேஷாத்ரி டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. இதுக்கு எதுக்குமா புக் கீப்பிங்? இல்ல, இப்ப புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? புக் கீப்பிங்னா என்னன்னு. புக் கீப்பிங்னா புக்கு எழுதுறாருப்பா, அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. புக்கை வச்சு எழுதுறாரு. ரைட்டுப்பா, ஓகே. நாளை காலையில வந்து கடை திறக்கிறார். நாளை காலையில சேஷாத்ரி கடை திறக்கும் போது கமான் 6,500
என்னதுமா? சாரி, டோட்டல் எவ்வளவுமா? 11,000 12,300. ஓ, 12,300 கேபிட்டல். எனக்கு சேரணும் பாது பிசினஸ் குடு எனக்கு. அப்புறம் கேஷ் எவ்வளவு இருக்குமா? 5,100 இருக்கே இல்ல. அப்புறம் ப்ரொசீட் பண்ணுவார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏதோ கொஞ்சமாவது புரியுதமா? நான் ஒன்னும் டெபிட் கிரெடிட் ஜேர்னல்லாம் சொல்லலமா, ஒண்ணுமே சொல்லல. நீங்களும் ஒண்ணுமே எழுதல, அப்படியே வாட்ச் பண்றீங்க. என்ன பண்றாரு? அடுத்த நாள் சேஷாத்ரி கூட அவரு சேர்த்துக்கிறாரு பார்ட்னரா. ஐயா பேரு சரவணனை சேர்த்துக்கிறாரு பார்ட்னரா. பாப்பா அவர் ஒரு 10,000 ரூபாய் போடுறாரு. இங்க என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இங்க இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 2 பேருக்கு பிசினஸ் கொடுக்கணும் இல்ல. மூகாம்பிகை ஸ்டோர்ஸ் 2 பேருக்கு கொடுக்கணும். 2 பேர் லயபிலிட்டி. யார் யாருமா? சேஷாத்ரி அண்ட் சரவணன். பாத்தீங்களா? எஸ், சேஷாத்ரி அண்ட் சரவணன். அண்ட் சேர்த்து விட்டீங்களே இல்லையா? அடிப்பாரு. சேஷாத்ரி அண்ட் சரவணன் ஆர் பார்ட்னர்ஸ். சேட் இஸ் வாட்? கிரெடிட்டார். கிரெடிட்டார். அப்படியே பேங்க்ல லோன் வாங்கினா பேங்க் will become கிரெடிட்டார் இல்ல. அப்படியே போகும். இங்க பேலன்ஸ் ஷீட் நான் ஒண்ணுமே சொல்லல. பேலன்ஸ் ஷீட்டை தான் சொன்னேன். பேலன்ஸ் ஷீட் அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டி. இது என்ன சைடுமா? இல்ல, இது என்ன சைடு? எங்கேயோ இங்கேயோ நம்ம வீக்கா இருக்கோம் தெரியுது. சில பேர் அசெட் சைடு, சில பேர் டெபிட் சைடு. சொல்லுங்க. ரைட் சைடு. ஓகே ஓகே. ரைட் சைடு. ஆமா, வெரி குட். எப்படிலாம் போறது பாருங்க. இது என்ன சைடு? கிரெடிட் சைடு. ஐயோ ஐயோ, இது சூப்பர் பா. அப்புறம் இது அசெட் சைடு. அசெட் என்ன? இது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் அக்கவுண்டா ஸ்டேட்மெண்டா? பாத்தீங்களா? ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்டுக்கு டெபிட் சைடு கிரெடிட் சைடு உண்டா? இல்ல. ஏன்னா அது ஸ்டேட்மெண்ட். அக்கவுண்ட்னாதான் டெபிட் கிரெடிட் உண்டு. பாருங்க, இங்கே P&L அக்கவுண்ட் போடுறேன். அப்போ இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. இங்க டெபிட் சைடு கிடையாது, கிரெடிட் சைடு கிடையாது. அசெட் லயபிலிட்டி அவ்வளவுதான். பாருங்க, ஒருமா போறாதா? அதுதான் அக்கவுண்ட்ஸ். நீங்க வேணும்னா காப்பி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் எல்லாமே நோட்ல இருக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அப்படியே இதையே நான் சம்மா கொடுத்தேன்னா சேஷாத்ரி ஸ்டார்டட் இஸ் பிசினஸ் அப்படின்னு சொன்னா நீங்க ஏதோ போடு வேணாம். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு 5 மினிட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணி இதை நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஆஃப்டர் காப்பியிங் திஸ் யூ கேன் ஹேவ் a break today, have breakfast sharp 9 o'clock. Dr. Seshadri will be coming
அமேசிங் பர்சன். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ், அவ்வளவுதான். Dr. Seshadri sir will take law. I am Professor Dr. K.N. Ramaswamy, taking accounts. சரியா? சென்று வரட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜெயிக்கிறோம். 5 வருஷம் ஜெயிக்கிறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கட்டும். நம்ம ஜெயிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் அமைதியா இருந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தா 9841018072க்கு just send WhatsApp. I will reply. Thank you, friends. All the best. Please. Yes, you copy down, friends. Copy. Okay. Yes,